விஜயகாந்த் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும். பட்டாப்பட்டி கிராமத்திலும் படபடக்கும் ஸ்டாரு, பட்டணத்து கட்டடத்தில் கருப்பு வாத்தியாரு, வரவேணும் புத்தம் புது ராஜராஜ தேரு, எங்க மக்கா மனசு எல்லாம் கேப்டனோட பேரு. 2026 ஆட்சி அமைக்கும் என்ற நோக்கத்தில் அந்நியார் கடலூர் அந்நியார் தலைமையில் மிக சிறந்த ஒரு மாநில மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு சுமார் 35 லட்சம் பேர் திரண்டு மிக வெற்றி தேமுதிகவுக்கு அடையும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணி ஆட்சி 2026 அந்நியார் தலைமையில் நடைபெறும். சுமார் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் மேல்புறம் ஒன்றியத்திலிருந்து சுமார் 125 வாகனங்களில் மாநாடுக்கு திரளுவோம். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடைய வந்த போரு, கெட்டதெல்லாம் அவர் கிழிச்சு தூக்கி போடுவாரு. ஏழை பாழ வீட்டுலதான் 3 வேளை சோறு, வறுமையத்தான் விரட்டி சந்தோஷத்தை கொடுப்பாரு. மேற்கு மாவட்டம் மேல்புறம் ஒன்றியம் மலையடி ஊராட்சி சார்பாக வருகின்ற 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டு மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிற்கு நாங்கள் அனைத்து ஒன்றுபட்டிருக்கிறோம். அதற்காக முதல் கட்டமாக மேல்புறம் ஊராட்சி ஒன்றியம் சார்பாக சுமார் 125 வாகனத்தில் இந்த மாநாட்டிற்கு செல்லுவதற்கான வழிகள் செய்யப்பட்டுள்ளது. 2005 கேப்டன் கட்சி ஆரம்பித்த பொழுது 25 லட்சம் மக்கள் திரண்டார்கள். இது அதற்கும் அதிகமான மக்களை திரளுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும், கேப்டனுடைய அன்பு தொண்டர்கள், விசுவாசிகள், தேமுதிக தொண்டர்கள், மகளிர் அணிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்நியார் அரியணை ஏறுவதற்காக ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்புடன் கேட்டு கொண்டு அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். கேப்டன் என்றாலே ராணுவத்திற்கு இணையானவர். என் தொண்டர்கள் அதிகம், ஜாக்கிரதை. வரப்போகும் காலம் இளைஞர்களுடைய காலமாக தமிழ்நாட்டிலே உருவாக்கப்படும் என்பதை உறுதியா சொல்றேன். 6 முகம் சேர்ந்த அணி 7 முகம் ஏறும், அடகு வைக்கும் அரசியல் தேர்தலோட மாறும், வாழ வைக்கும் கருப்பசாமி கோட்டையில சேரும், தென்னம்பூவு சிரிப்போட நாங்க கோடி பேரும், ஆட்டம் போட காலு கை ஆகாசத்தை கீரும், கேப்டனோட பேரு சொன்னா தமிழ்நாடே சேரும். கோபப்பட என்ன? கோபங்கள் இயற்கை, கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கு. பட்டாப்பட்டி கிராமத்துல படபடக்கும் ஸ்டாரு, பட்டணத்து கட்டடத்தில் கருப்பு வாத்தியாரு, வரவேணும் புத்தம் புது ராஜராஜ தேரு, எங்க மக்கா மனசு எல்லாம் கேப்டனோட பேரு. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடைய வந்த போரு, கெட்டதெல்லாம் அவர் கிழிச்சு தூக்கி போடுவாரு. நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக கொட்டும். மேல்புறம் ஒன்றியம் சார்பாக கடலூர் மாநாட்டுக்கு மேல்புறம் ஒன்றியம் சார்பாக சுமார் 125 வாகனங்களில் மக்கள் திரண்டு அந்நியார் தலைமையில் ஆட்சி அமையும் படியாக இந்த மாநாட்டுக்கு அணிந்து திரளவும். 2005 கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் 25 லட்சம் மக்கள் எப்படி திரண்டார்களோ அதுக்கு மேலாக இந்த மாநாட்டுக்கு அந்நியருக்கு வழி நடத்த நாங்கள் அதுக்கு மேலாக 125 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கடலூர் மாநாட்டுக்கு திரளும்படியாக அணிவகுக்க வழிநடப்பு செய்வோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, கேப்டனோட ஆணைக்கு இணங்க தேசிய முற்போக்கு திராவிட கட்சி எந்த இலக்கோடு தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கும் என்ற இலக்கோடு இறங்கினாரோ அதே இடத்தில் அந்நியார் மாபெரும் மாநாடு திடல் கடலூரில் அணி திரண்டு வர வேண்டும். அதற்காக முதல் கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஒன்றியம் மலையடி ஊராட்சியில் துண்டு விநியோகம் சுமார் 200க்கும் மேலாக வீடுகள் சந்தித்து மக்கள் மிக ஆதரவு தருகிறார்கள். இதே ஆதரவு அந்நியாருக்கு என்றும் இருக்க வேண்டும் என்ற நினைப்போடு சுமார் மேல்புறம் ஒன்றியத்தில் மலையடி ஊராட்சியில் இருந்து 125 வாகனத்தில் நாங்கள் கடலூர் மாநாடு திடலுக்கு அணி திரண்டு போவோம். இதற்கு
கன்னியாகுமரி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மகளிர் அணியினையும் திரளுவாரர் அனைத்து பொதுமக்கள் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஜனவரி 9 அன்று தமிழகமே திரும்பி பார்க்கும் திருப்பு முனையாக இந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு அமையும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2026 கூட்டணி ஆட்சி அமைச்சே தீருவோம் என்று சொன்ன அந்நியாருக்கு ஆதரவு எப்போதும் தேமுதிக தொண்டர்கள் மட்டுமில்லை, பொதுமக்களும் ஆதரவு தர தயாராகிவிட்டார். இதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்நியாருக்கு ஆணை இணங்க அனைத்து தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல, விஜயகாந்த் ரசிகர் மன்றம், கேப்டன் ரசிகர் மன்றம் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2026 ஆட்சி தேமுதிக பங்கு பெறும் கட்சி, அதுதான் ஆட்சி அமையும். அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும். പേടിക്കൊന്നും വേണ്ട, വരി നിങ്ങളെ രണ്ടിനും ചേർത്ത് യൂട്യൂബിൽ കാണാം. വരി, അതൊന്നും സത്യം വേണ്ട, രണ്ടുപേരും മതി. ഇവിടെ നിൽക്കും. അപ്പൊ നീയും കൂടെ അവിടെ വന്ന് പേടിക്കണ്ട. ജനുവരി 9 கடலூர்ல மாநாடு நடக்குது. கேப்டனுக்கு கண்டிப்பா நீங்க குடும்பமாயிட்டு வரணும். கடலூர்ல மாநாடு நடக்குது. கேப்டனுடைய மாநாடு அவசரமா கண்டிப்பா எல்லாரும் வரணும். விஜயகாந்த் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும். பட்டாப்பட்டி கிராமத்திலும் படபடக்கும் ஸ்டாரு, பட்டணத்து கட்டடத்தில் கருப்பு வாத்தியாரு, வரவேணும் புத்தம் புது ராஜராஜ தேரு, எங்க மக்கா மனசு எல்லாம் கேப்டனோட பேரு. ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் சவால் விடுக்கக்கூடிய ஒரே கூட்டம் இந்த கூட்டம். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடைய வந்த போரு, கெட்டதெல்லாம் அவர் கிழிச்சு தூக்கி போடுவாரு. ஏழை பாழ வீட்டுலதான் 3 வேளை சோறு, வறுமையத்தான் விரட்டி சந்தோஷத்தை கொடுப்பாரு. கேப்டன் என்றாலே ராணுவத்திற்கு ஈணையானவர். நமது இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், சார்பு அணி நிர்வாகிகளுக்கும், தலைவர் அவர்களை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஜனவரி 9, 2026 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரிலே பாசார் கிராமத்திலே நடக்க இருக்கின்ற நமது மாநாட்டை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைத்து தந்து, அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் தொண்டர்கள் அதிகம் ஜாக்கிரதை. வரப்போகும் காலம் இளைஞர்களுடைய காலமாக தமிழ்நாட்டிலே உருவாக்கப்படும் என்பதை உறுதியா சொல்றேன். 6 முகம் சேர்ந்த அணி 7 முகம் ஏறும், அடகு வைக்கும் அரசியல் தேர்தலோட மாறும், வாழ வைக்கும் கருப்பசாமி கோட்டையில சேரும், தென்னம்பூவு சிரிப்போட நாங்க கோடி பேரும், ஆட்டம் போட காலு கை ஆகாசத்தை கீரும், கேப்டனோட பேரு சொன்னா தமிழ்நாடே சேரும். கோபப்படு என்ன, கோபங்கள் இயற்கை, கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கு. பட்டாப்பட்டி கிராமத்துல படபடக்கும் ஸ்டாரு, பட்டணத்து கட்டடத்தில் கருப்பு வாத்தியாரு, வரவேணும் புத்தம் புது ராஜராஜ தேரு, எங்க மக்கா மனசு எல்லாம் கேப்டனோட பேரு. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடைய வந்த போரு, கெட்டதெல்லாம் அவர் கிழிச்சு தூக்கி போடுவாரு. நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக கொட்டும். அந்த நாள் 2016 நம்ம கேப்டன் தலைமையில ஆட்சி மலரும். ஆட்சியில உட்கார்ந்து அசைக்க முடியாது உங்களால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.